மூணாவது அந்த பெண்ணுடைய உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறாங்க போலீஸு, ஏதாவது சோதனை இருக்கா இல்லையா? என்னங்க பஸ்ஸெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இது என்னங்க இப்படி நடக்குது. மணிப்பூரை பார்த்தியா, உத்தரப்பிரதேசத்தை பார்த்தியா, இதே போல் இந்த 5 வருஷம் இப்படி தான் ஓட்டிக்கிறாங்க. நல்ல வேலை வட இந்தியக்காரன் பண்ணான், இதே நம்ம ஊருக்காரன் பண்ணியிருந்தா அப்படி இப்படிலாம் உருட்டுறதெல்லாம் நடந்தது. ஆனால் இது ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஐயா நீங்கள் கொடுத்த 1000 ரூபாலாம் சேர்த்து வச்சு என் புருஷனுக்கு கிட்னி ஃபெயிலியர், நான் இன்றைக்கி உயர்தர சிகிச்சை கொடுத்து இன்றைக்கி என் கணவன் நல்லா இருக்கார் சொல்தா. இந்த குழந்தை என்ன சொல்லுது, எனக்கு வீடே இல்லை, இந்த 1000 ரூபாவில் படித்து நான் இது பண்ணி இன்றைக்கி சொந்தமாக வீடு வாங்கிட்டேன் சொல்தா. நீ 1000 ரூபா தப்பாக செலவழிச்சு இன்றைக்கி வாங்கிட்டு 2 நாளுக்கு அவரு அவங்களோட சண்டை. இதுக்கு மேலே அவள் தான் செய்ய முடியும். இதுதான் மழைன்னு பெஞ்சா தண்ணி வரதான் செய்யும் அப்படின்னு, தேர்தல்னா தோல்வி வரதான் செய்யும் பார்க்குறியா அப்படின்னு ஜனங்க. எய்ம்ஸ் வரலன்னு சொல்லுவாங்க. எய்ம்ஸுக்காக நீங்கள் பார்லிமெண்ட்டில் என்ன போராடினீங்க, பேசுனீங்க, ஸ்தம்பிக்க வச்சிங்கன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. அங்கே போயிட்டு இல்லாத ஒரு விஷயம் இந்த எஸ்ஐஆர். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சீனியர் ஜெர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த நிலையில் அடுத்தடுத்து ஒரு மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. இப்போது பீகார்லேருந்து வந்த ஒரு குடும்பத்தையே கொலை செய்திருக்காங்க. தொடர்ந்து அதற்கான விசாரணைகள் நடந்து அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு இப்போ நந்தனத்துலேயும் இன்னொரு சம்பவம், அதுவும் அரசு கல்லூரியில் கேண்டீனில் வேலை பார்த்துருக்க ஒரு பெண்மணி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு வன்புணர்வுக்கு காரணம் யாருங்கிறத குறித்து விசாரணை, மக்கள் போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம் ரொம்ப வீரியம் அடைஞ்சிருக்கு. தமிழகத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எப்படி பாக்குறீங்க? பாலியல் சீண்டல்னு நினைக்கிறாங்க, பாலியல் பலாத்காரம், பாலியல் சீண்டல். அப்போ அந்த விவகாரம் இன்றைக்கு வெடித்து அதில் அந்த கேன்டீன் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஒரு 4-5 பேர் சேதாப்பட்ட காவல் நிலையம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடைய இதுக்குள்ளே வருது. இதே மாதிரி பீகாரில் இருந்து தங்கி இங்கே செக்யூரிட்டி வேலை பார்த்த குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் அந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட கூட்டு பாலியல் வன்கொடுமை. அதை தடுக்க போன கணவரை இரும்பு ராடால் அடித்து கொண்டிருக்காங்க. அழுத குழந்தைய தரையில் அடித்து கொன்று தூக்கி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு எப்படி சுய திருப்தி அடைகிறாங்கன்னா, இந்த திமுகவில் சில பேர் அந்த இதில் பார்த்தியா கொன்னோன்னு இது வட மாநிலத்துக்காரன், இதே இங்கே நான் தமிழனாக இருந்தால் என்னென்ன சொல்லியிருப்பாங்க, நல்ல வேலை அப்படின்னு. இங்கே மேட்ரு அது இல்லை, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றது தான். ஒருத்தனை கொன்று அவனுடைய அந்த உடலை சாக்கு மூட்டையில் கட்டிக்கிட்டு பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய் இந்திரா நகர்கிட்ட போடுறாங்கன்னா, அப்போ வழியில் எங்கேயுமே போலீஸ் ரோந்தோ இல்லை எதுவுமே ஒரு இதுவே இல்லை, தடுத்தோ இல்லை வாகன சோதனையோ எந்த இதுவும் இல்லைன்றது தான் இதில் பார்க்க வேண்டிய ஒன்று. ரெண்டாவது, அந்த குழந்தையோட உடலை கொண்டு போய் கூவாற்றில் வீசியிருக்காங்க, அது ஒரு பக்கம். மூணாவது, அந்த பெண்ணுடைய உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறாங்க போலீஸு, ஏதாவது சோதனை இருக்கா இல்லையா. கொண்டு போய் பெருங்குடி இதில் போட்டிருக்காங்க. பெருங்குடி இதில் எந்த பாதுகாப்பு இல்லையா, அந்த யாரும் வாட்ச்மேன் அந்த இது கிடையாது, யார் வேணால் போடலாம், என்ன பண்ணலாமா. அப்போது அந்த வேலை செஞ்ச இடத்துல இந்த குடும்பமே காணாமல் போச்சு. என்ன ஆனாங்க ஏது, அந்த பாடியில் இருக்கிற அந்த துண்டு சீட்டு தான் அவர் யாருன்னு அடையாளம் காட்ட உதவி இருக்குது. இல்லாட்டி இன்னும் கஷ்டம், கண்டே பிடிச்சிருக்க முடியாது. இல்லாட்டி அப்புறம் அந்த இந்திரா நகரில் போட்ட அந்த சிசிடிவி வச்சு தான் இவங்க மாட்டுறாங்க, அந்த பைக்கில் போனோம். அப்போ இதை பண்ண அதே ஒரு வடமாநில கும்பல் அப்படின்றது. இதில் என்ன பார்க்க வரணும்னா, இந்த மாதிரி செயலை செய்கிறவங்க நார்மலான ஆட்கள் பண்ண மாட்டாங்க, அதீத போதை இந்த மாதிரி ஆட்கள் தான். அப்போ போதை கலாச்சாரம், மது இதெல்லாம் ஆறாக ஓடுது. போதையினால் வர்ற குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கில் சென்னையிலேயே கொலை பண்ணிவிட்டு பாடியை கொண்டு பொறுமையாக டிஸ்போஸ் பண்ணுற ஏற்பாடு, இதுதான் பிரச்சனைன்றது தவிர அவனை நடக்கும்னு தெரியுமா, இதெல்லாமல் போய் தடுத்துட்டு இருக்க முடியுமான்றது கேள்வி கிடையாது. கொலை நடந்த பிறகும் இந்த மாதிரி அவர்கள் சாவகாசமாக பண்ணுறாங்களே, டிஸ்போஸ் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு தான் காவல்துறையுடைய அந்த ரோந்து மற்ற விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் இங்கே நம்ம குறிப்பிட வேண்டியது. அதே மாதிரி தான் அந்த பெண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த அரசுடைய
கல்லூரி உள்ளே இருக்கிற ஒரு இதில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதற்கேற்ற விஷயங்களை பாதுகாக்கணுன்றது. இதே மாதிரி தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி இதுவும் நடந்தது. இதில் காமெடி என்னென்னா அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, இது நான் 3-4 நாளாக ஓடிட்டுருக்குது. முதல்ல பாடி எடுத்தது வந்து இது வந்து கண்டுபிடிச்சதுக்கு 2 நாள் பொறுத்து கண்டுபிடிச்சது. அப்புறம் நேற்று தான் பெருசாக பரபரப்பாகுது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மாரிதாஸ் போன்றவர்கள்லாம் வீடியோ போட்டு கடுமையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் பெருசாக அந்த இது ஓடிட்டுருக்குது. இவங்க கட்சியில் இருக்கிற பலரும் அதை விமர்சனம் நான் சொன்னேன், நல்ல வேலை வட இந்தியக்காரன் பண்ணான், இதே நம்ம ஊருக்காரன் பண்ணியிருந்தா அப்படி இப்படிலாம் உருட்டுறதெல்லாம் நடந்தது. ஆனால் இது ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, எந்த உலகத்தில் இருக்கார்? இது ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடக்கிறத பற்றி விட்டு கேட்குறாங்கன்னா ஒரு வேலை கவனிக்காமல் இருக்கலாம். ஏன் உங்கள் மாவட்டம் இவர் தொகுதிக்கு பக்கத்தில் இருக்குது, இவருடைய மாவட்ட செயலர் இவர் தான். இன்னொன்று சென்னையை 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல, இவருக்கும் அவருக்கும் தானே கொடுத்துருக்காங்க, சேகர் பாபுக்கும் அவருக்கும் தானே. அப்போ இவருடைய தென் சென்னை பகுதியில் தானே இது நடக்குது. இது கூட தெரியலன்றதை பக்கத்தில் இருக்க ஒருத்தர் நிற்கிறார், மயிலாப்பூர் எம்எல்ஏ. அவராக சொல்லலாம்ல, அவர் தொகுதியில் தானே வருது அது. அதுவும் இல்லை. அப்போ அவர் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஆரம்பிக்கிறார். இது வந்து காவல்துறை விசாரணையில் இந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்லப்பல, அது வந்து நான் இப்போ இதில் என்ன சொல்கிறதுனா அப்படின்னு. இந்த மாதிரி அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கூட தினம் 100 கொலை நடந்தது. அது தப்புன்றதுக்கு தானே உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சோம். என்னங்க நடக்குது? கரண்ட் பில்லு ஏற்றிட்டீங்க. அவங்க ஆட்சியில் கூட கரண்ட் பில் ஏற்றினாங்க. அவங்க ஆட்சி நல்லா இருந்தால் ஒன்றை கொண்டு வந்து உட்கார வச்சோம். இதை சொல்கிறதுக்கு உட்கார வச்சோம். என்னங்க இவ்வளோ கொலை நடக்குது? அவங்க ஆட்சியில் கூட அவ்வளோ கொலை நடந்துருக்குது. அது கொலை நடந்திருந்தானே உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சோம். அப்புறம் இதே பதில் கேட்க தானே அவங்கள வந்து உட்கார வச்சோம். என்னங்க பஸ்ஸெல்லாம் இப்படி ஆகிடுச்சு? அவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இது. என்னங்க இப்படி நடக்குது? மணிப்பூரை பார்த்தியா? உத்தரப்பிரதேசத்தை பார்த்தியா? இதே போல் இந்த 5 வருஷம் இப்படி தான் ஓட்டிக்கிறாங்க. இல்லை அதுக்கு தாண்டி ஏதாவது பேசணும். டெபுட்டி சிஎம் இதெல்லாம் வராரு. யார்? டெபுட்டி சிஎம் போஸ்ட்டுக்கு ஒரு மனுஷன் வர்றதுக்கு அத்தனை போராட்டங்கள் நடத்தி தான் கடைசியில் வருவான். அவன் வந்து அரசியல் வாழ்க்கையில் படிப்படியாக வட்டம், பகுதி, மாவட்டம், எம்எல்ஏ, அப்புறம் அப்படி இப்படின்னு வந்து ஏதாவது ஒரு வாரியம், அப்புறம் ஒரு அமைச்சர், அதுக்கப்புறம் அப்படியே முன்னேறி டெபுட்டி சிஎம் வரத்துக்குள்ளே அவன் வாழ்க்கையில் பெரும்பகுதி இதாக இருக்கும். ஏன் கலைஞருடைய மகனாக வந்த இவரே எப்போ வந்தார்? ஸ்டாலின் 68 அரசியலுக்குள்ளே வராரு. டெபுட்டி சிஎம்மாக 2006 ஆகுறாரு. அதோட உடனே ஆக்கல, கொஞ்ச நாள் பொறுத்து ஆக்குனாங்க. அப்போ அந்த ட்ராவல் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே, 37 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஆகுறாரு. 3.5 வருஷம் கூட ஆகலை, 3.5 மாதம் வந்த உடனே 2019 வந்தார், பிரச்சாரம் பண்ணார், ஜெயித்தாங்க. 2021 தேர்தல் எம்எல்ஏ ஆனார். என்னங்க அவங்க குடும்பத்தில் யாரும், என் குடும்பத்தில் என்ன தவிர யாரும் அரசியல் வர மாட்டாங்கன்னு இவர் பேட்டி கொடுத்தாரு ஸ்டாலின். அப்படின்னா வராங்கன்னு அர்த்தம். இவங்களாம் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து அவரை வந்து அமைச்சராக்கணும், அந்த மாதிரிலாம் ஆக்க மாட்டோம். இவர் எங்கள் அப்பா சொன்னாலே நான் ஆக்க மாட்டேன், என் கெரியன் உச்சத்தில் இருக்கிறேன், இது ஒரு கண்ணாடி இந்த மாதிரிலாம், அதனால் நான் ஆக மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஆக்கிட்டாங்க. அப்புறம் டெபுட்டி ஆக்குவீங்களா? டெபுட்டியா அதுவா அப்படி இப்படி சொல்லிட்டு வரணும். லாஸ்ட்டில் பார்த்தா டெபுட்டி சிஎம். இப்படி வந்தவங்க அதாவது இவர் முதல்வர் அப்பா ஸ்டாலின் அங்கே வந்து பிரச்சனை வருது, அவரை வந்து பல விஷயங்களை ஏமாத்துறாங்க, அதிகாரிகள் ஏமாத்துறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணணும்? என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, இதுக்கு ஆட்சி கெட்ட பேர், என்ன தான் பண்ணுறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு டோஸ் விடணும். இவர் இறங்கணும். இவர் இறங்குனா அடுத்து இவரை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? கலைஞருடைய பேரனாக இருக்கார், ரொம்ப வேகமாக இருக்கார், இவர்கிட்ட மாட்டினா அவ்வளோதான், கட்சியை வந்து இப்படி கொண்டு போவார், வருங்கால தலைவர்னு. ஆனால் இவரும் அதே கேஸ் தான். அப்படி போகிறது வர்றது, ஷூட்டிங்கு. இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, தண்ணி தொட்டியெல்லாம் எம்எல்ஏக்கள் தான் திறந்து வைப்பாங்களான்னு. தண்ணி தொட்டிலாம் எம்எல்ஏ திறந்து வைப்பாங்கன்னா, கல்யாண மண்டபத்தை முதல்வர் திறந்து வச்சா தண்ணி தொட்டி எம்எல்ஏ தான் திறந்து வைப்பாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி கல்யாண மண்டபம் திறக்கிறாரு, அந்த இது அதுக்கு பாட்டு கூத்து, அது மணமகளே மருமகளே, மண்டபம்னா திறப்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்தும், ஆட்சியின் சாதனை தான் பேசிட்டு போவாங்க. பெரிய ஒரு கூத்து கும்மால் தான், சினிமா ஷூட்டிங் மாதிரி, மாப்பிள்ளை பொண்ணு வைக்க போகிறத வாராயன் தோழி வாராய பாட்டெல்லாம் போட்டுருங்க. இப்படித்தான் இவருடைய இது இருக்குது. இப்போ இவர் டெபுட்டி, இவரை கேளுங்க, இவர் என்ன பேசுவான்னு கேளுங்க. தவழ்ந்து ஊர்ந்து காலும் காரும், இதைத்தான் இந்த 5 வருஷத்தில் பேசுகிறது. அப்போ இவர்களுடைய எதை சரி பண்ணுறதுக்கான ஏற்பாடு இல்லை, அதுக்கு பதிலாக
எதிராளிகளை பற்றி பேசுறது ப்ளஸ் பிஜேபியை எதிரியாக கொண்டு வந்து நிறுத்துறது. அதுதான் இவருடைய இது. பிஜேபியை எதிரியாக கொண்டு நிறுத்தினா ஏடிஎம்கேக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ பிஜேபி எதிரியாக நிறுத்தி அதன் மூலயமா அதை ஆதாயம் அடையுது. நேற்று கூட போய் அந்த இஸ்லாமிய முஸ்லீம் லீக் இதில் வந்து அதிமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு கூட துரோகம் பண்ணிச்சு, அவ்வளோ துரோகம் பண்ணிச்சுன்னு. என்ன துரோகம் பண்ணிச்சுன்னு கேட்டால் சிஏஏன்றது 1950 இருக்கிற ஒரு சட்டம். அதை தூக்கிட்டு வந்து பேசுறது. அதற்கு பிறகு அதிமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாருங்க. நீங்கள் கொரோனா காலம் எடுங்க, அதிமுக ஆட்சி விடுறதுக்குங்க பல விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு பண்ணது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஏடிஎம்கே இருக்கும். ஹஜ்ஜி பயணத்துக்கான அந்த மானியம் கொடுத்தது, பள்ளிவாசலுக்கு அரிசி கொடுத்தது, ஹஜ்ஜி கமிட்டி கட்டினது எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிமுக கவர்மெண்ட்டில் இருக்கும். திருமாவளவன் பாஷையில் சொல்லணுன்னா அவர் சொன்னார் இப்போ சமீபத்தில், என்டிஏல இருக்கிறனால இவர் ஏடிஎம்கே, இவங்களுக்கு தான் அந்த பதில் அது அவர் சொன்னது. ஏடிஎம்கே வந்து என்னமோ மதவெறி கட்சின்ற மாதிரி கொண்டு போகிறீங்க. அது உண்மையிலேயே அது திமுக மாதிரி அதிமுகவும் ஒரு மதசார்பற்ற கட்சி தான். அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எப்பொழுதுமே இணக்கமாக நடந்துகிற கட்சி தான். கூட்டணின்றது வேறு, இதை வச்சுலாம் அதிமுகவை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். யார் சொல்கிறா? அவங்க கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன். ஆனால் இவர்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரே பொய்யை சொல்லி சிறுபான்மை வாக்குகளை தக்க வைக்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்கும் ஆப்போசிட்டாக இவர் வந்துட்டார்ல விஜய், இப்போ எல்லாம் அங்கே பங்கு போட்டு போதே. சரி சரி, இப்போ சட்டம் ஒழுங்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்திலேயாச்சும் கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருப்பாங்க, இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டா அடுத்த ஆட்சி தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும், அதனால இப்போ எதுவுமே நடக்காத அளவுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போவுமே அதே சம்பவங்கள் தொடருது. இது அரசு நடக்குது. சென்னையை நாங்கள் தான் காப்பாற்றணும், தமிழகத்தை நாங்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே என்ன நல்ல செய்யணும் எனக்கு தெரியல, ஒன்றுமே தெரியல. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன் 100%. இப்போ என்ன அந்த ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காந்தி அவர் வேறு லெவலில் செயல்படுறாரு, சேகர் பாபு வேறு லெவலு. என்ன நல்லது பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்ற லெவலுக்கு அவர் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு இப்போதாவது நீங்கள் சரின்னா அவ்வளோதான், அவ்வளோ கோவம் வந்துடும் சட்டம் ஒழுங்கு. அவர் என்ன சொல்கிறாரு, 2015 செயற்கையாக ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தினாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னைக்குன்னே ஒரு அருமையான திட்டத்தை போட்டு. சென்னை எங்கே இருக்குது? சென்னை எங்கெங்க இருக்கு? மாவட்டத்தில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம்? சென்னையில் இருக்கோம். ரொம்ப போங்க அவருக்கு. இது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசினுக்கிறாரு. சென்னை ஏதோ அமெரிக்காவில் லண்டனில் இருக்கிற மாதிரி சென்னையை நாங்கள் வந்து வேறு லெவலில் கொண்டு வந்துட்டோம், அந்த இதெல்லாம் வந்து அப்படி பண்ணிட்டோம். எதாவது பண்ணிக்கிறாங்க. முன்னெல்லாம் ரோட்டில் பள்ளம் இருக்கும், இப்போல்லாம் பள்ளத்தில் தான் ரோடு இருக்குது. நேற்று ஒரு மாற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாதுன்னு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரும். அந்த மாதிரி இது நம்ம ரோடுலாம். நேற்று நல்லா இருந்த ரோடு கொஞ்சம் வேகமாக போனால் பொத்துன்னு போட்டு எடுப்போம். என்னான்னு பார்த்தா இன்றைக்கி புதுசாக ஒரு பள்ளம் தோண்ட தான் செய்வோம், மூடுறதுலாம் எங்கள் வேலை இல்லை அப்படின்ட்டு போயினே இருக்கிறானுங்க. நடக்குதா இல்லையா? நீ இப்போ பாருங்கள், இந்த தேர்தல் வந்துச்சுல்ல, இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் பள்ளம் தோண்டினெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? நீங்கள் வேறு அதெல்லாம் கண் தொடைப்பெல்லாம் கவலையே படல, உங்களை பற்றிலாம் கவலையே படல. அவங்க கான்ட்ராக்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் வேகமாக முடிக்கிற மாதிரி பண்ணால் தான் ஃபைல் க்ளோஸ் பண்ணி ஃபண்டு கிளியர் பண்ண முடியும். அதனால் இருக்கிற ரோடெல்லாம் தோண்டி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் நடக்கும். கண் துடைப்புக்கு வேலைலாம் செய்யணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை. அதிகபட்சம் நீங்கள் கேட்டிங்கன்னா மகளிர் உரிமத்தை கொடுத்தோமா, அது கொடுத்தோமா, இது கொடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஏங்க மகளிர் உரிமத்துக்கு 1000 ரூபா தானே கொடுக்குறீங்க, கரண்ட்டு பில்லு 4000 ரூபா ஏற்றிட்டீங்களன்னா அதெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? அந்த மகளிர் உரிமத்தை பாருங்கள், நீங்களே பாருங்கள். முதல்வர் கூட்டத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்லுது கேளுங்க. அப்பா உங்கள்கிட்ட வாங்கின 1000 ரூபா சேர்த்து வச்சு அமெரிக்காவில் போய் படித்து நான் இன்றைக்கி பெரிய டாக்டர் ஆகிறேன்ப்பா சொல்லுதா? இந்தம்மா என்ன சொல்கிறாங்க பார், ஐயா நீங்கள் கொடுத்த 1000 ரூபாலாம் சேர்த்து வச்சு என் புருஷனுக்கு கிட்னி ஃபெயிலியரு, நான் இன்றைக்கி உயர்தர சிகிச்சை கொடுத்து இன்றைக்கி என் கணவன் நல்லா இருக்கார் சொல்லுதா? இந்த குழந்தை என்ன சொல்லுது கேளு, எனக்கு வீடே இல்லை, இந்த 1000 ரூபாவில் படித்து நான் இது பண்ணி இன்றைக்கி சொந்தமாக வீடு வாங்கிட்டேன் சொல்லுதா? நீ 1000 ரூபா தப்பாக செலவழிச்சு இன்றைக்கி வாங்கிட்டு 2 நாளுக்கு சாப்பாடுக்கு மளிகை செலவு பண்ணிட்டு வந்து என்ன கொடுத்தேன்னு கேட்டால் அவங்களாம் அவங்கள பார்த்து கற்றுக்குங்க அப்படின்றாங்க. அதே பொண்ணு இன்னொரு நாள் முதல்வர் கூட்டத்தில் வந்துட்டு இந்த பஸ்ஸுலாம் ஆனால் சூப்பராகுதுன்னு அது பேசுது. ஒரே பொண்ணு. என்ன இதில் ஜோக்குன்னா எல்லா பொண்ணுங்களும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே ட்ரெஸ்ஸிங்மாக போட்டு வருவீங்க, காஸ்டியூமாக அது மாற்றிருக்கலாம்ல, நம்ம ஆளும் கண்டுபிடிச்சிட்டான் எடுத்து போடுறான். இதுதான் இந்த மாதிரி ஷோ காட்டுற வேலை தான் பண்ணுறாங்க. இந்த நாங்கள் சென்னையை காப்பாற்றினோன்றாரு. உங்களுக்கெல்லாம் யாராவது தெரியுமான்னு தெரில, 2023 ஒரு வெள்ளம் வந்தது, சென்னை ஸ்தம்பிச்சு போச்சு, ஞாபகம் இருக்கா?
5 நாள் ஆச்சு தாம்பரம் புறநகர் பகுதிகளில் அந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு. முன்னையாவது வந்தால் ஜனங்க யாராவது போய் தண்ணி பாட்டில் ஏதாவது கொடுப்பாங்க. அந்த நிவாரணம் இது கூட இல்லை. இங்கே இருக்கிற வேளச்சேரியில் தண்ணி உள்ளே போய் மாட்டிக்கிட்ட குடும்பங்களை காப்பாற்ற யாரும் இல்லை. ஒரு 2 இளைஞர்கள் அவங்களுடைய சொந்தமான பொக்லைன் வண்டியை கொண்டு போய் ஆளுங்களா அந்த இது இருக்குல்ல அதில் உட்காரிச்சு கூட்டத்து கூட சிட்டிக்குள்ளே விட்டாங்க. இது ஏன் அரசு செய்யக்கூடாதா? கார்பரேஷன் என்ன பண்ணுச்சு? ஒரு கவுன்சிலர் நின்னாங்களா யார் கூடயாவது மக்கள் கூட? எம்எல்ஏக்கள் போய் சண்டை போட்டுருந்தாங்க. அந்த எபினேசன் ஆர்கே நகர் எம்எல்ஏ பொதுமக்களோட சண்டை போட்டு அடிக்க போனார். இங்கே வேளச்சேரி எம்எல்ஏ இவர் ஆருண் ரஷீத் பையன், அவர் அவங்களோட சண்டை இதுக்கு மேலே அவள் தான் செய்ய முடியாது, இதுதான் மழைன்னு பெஞ்சா தண்ணி வரதான் செய்யும் அப்படின்னு, தேர்தல்னால் தோல்வி வரதான் செய்யும் பார்க்குறியா அப்படின்னு ஜனங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. அதனால இந்த தடவை அவர் தொகுதி கிடையாது. அப்போது இந்த அளவுக்கு அன்னைக்கு பண்ணிவிட்டு மக்களுடைய மறதி மேலே எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இன்னும் 2 வருஷத்தில் இவர் சொல்கிறாரு, இன்னைக்கு பேசியிருக்காரு, சென்னையை நாங்கள் தான் காப்பாற்றினோம், சென்னையை சீர்மிகு செம்மையாக பண்ணி வச்சுக்கிறோன்னு. இவர் காரில் உட்காந்து செல்ஃபோனை பார்த்துட்டு போவார். இவர் வண்டி டிஃபெண்டரு, அதில் எந்த அதிர்வும் தெரியாது. பைக்லேயும் இதுலேயும் நடைபாதை இருக்காங்க, நடந்து போக முடியுதா? நீங்கள் சென்னையில் பிரதான சாலையில் நடந்து போயிடுவீங்களா? சிக்னல் விட்டா சிக்னல் போட்டால் வச்சுக்கோங்க, நீங்களும் நிற்கணும். ஏன்னா நடந்து போகிற இடம் ஃபுல்லாக வண்டிங்க வாங்கணும். அந்த வண்டிங்க போனால் தான் நீங்கள் போக முடியும். இப்போ சிக்னலாக ஜனங்க நிற்கிற மாதிரி நீங்கள் ஆயிடுச்சு. நடந்து போகும்போது இடித்து தள்ளுறான், வரம் போயா அப்படின்றான். எங்கேயா போகிறது இதுக்கு மேலே? என்ன போகம்னு அப்படின்ட்டு போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? இன்றைக்கி நடைபாதை சென்னை சொல்கிறேன், பிரதான சென்னை அண்ணா சாலையிலேருந்து எங்கே வேணால் எடுத்துங்க. நீங்கள் மழைநீர் வடிகால் போடுறீங்க. மழைநீர் வடிகால்ன்றது என்னது? எது கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க? ஒரு சீராக இருக்கிறதுக்கு தானே. அது ஒரு பள்ளமாக இருக்குது. அந்த மழைநீர் வடிகால் அது தொடர்ச்சியாக பள்ளமாக இருக்குது. வாகனம் உளுந்தானா முடிஞ்சது கதை. எங்கே இந்த மகாலிங்கபுரம் போங்க, இந்த பிரிட்ஜி இறங்கி லெஃப்ட் சைடாக போங்க, அப்படியே இது அந்த காலேஜை நோக்கி போகிறோம்ல பாருங்கள், முழுவதும் பள்ளம். எந்த சாலையில் போனாலும் திடீர் பள்ளங்கள், திடீர் இதுதான். அப்போ நீங்கள் என்ன, அந்த அம்மா சொன்னாங்க மேயர், ஜனவரியில் நாங்கள் எல்லா சாலைகளும் போட்டுருவோம், மழை விட்டு 2 மாதம் போது எல்லா சாலையும் எங்கே போட்டாங்க? எங்கேயாவது இருக்கா? அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணி அங்கங்கே இந்த வேலை தான் நடந்திருக்கு. அப்போ என்ன தான் நீங்கள் கேட்டால் இவர் இன்றைக்கி பேசுகிறாரு, நாங்கள் சென்னையை நாங்கள் அப்படி பண்ணுறோம். அதனால் எல்லாம் மக்களுடைய மறதி மேலே ஆசை வச்சு இவ்வளோ சிறப்பாக என்னாலேயே நினச்சே பார்க்க முடியல. நான்லாம் அப்படி பண்ணுவேன் நான். ஐயோ என்னால் முடியலங்க, இதுக்கு மேலே நான் பண்ணதை சொல்கிறது என்னால் முடியல அப்படின்ற லெவலுக்கு இருக்கார். ஜனங்களும் ஐயோ முடியலங்க, வரட்டும், ஏப்ரல் வருது பார்த்துக்குறோம் அப்படின்ற லெவலில் தான் ஜனங்களும் இருக்காங்க. சரி, இப்போ காவல்துறை அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நிலையில இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏற்கனவே மது போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த சம்பவமே அந்த பீகாரை சேர்ந்த மற்ற நபர்கள் எல்லாருமே மது போதையில இருந்து தான் இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஏற்கனவே திருத்தணிலையும் கஞ்சா போதை காரணமாக தான் இளைஞர்கள் ஒரு வட இந்தியரை வெட்டி கொலை பண்ற அளவுக்கு போயிடுச்சுன்றது தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி மது போதை அதிகமாயிட்டே இருக்குன்றது மாதிரி இந்த சம்பவமும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காவல்துறை அதை பண்ணல, இன்னும் தொடர்ந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது எப்படி பார்க்க? காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையெல்லாம் போகுது. ஏன்னா ஆறாக ஓடும் மதுவும் கஞ்சா போதையும் மெத்தும் இதை சாப்பிட்ற இளைஞர்கள் இவங்க பொதுமக்களை தாக்குறாங்க. அதை போய் தடுக்க போனால் அவர் நான் போலீஸ் யூனிஃபார்முக்கு தான் மரியாதை, அவருக்கு என்ன மரியாதை இருக்கும்? அவர் என்ன பெரிய பராக்கிரமசாலியாக இருப்பார்? அந்த யூனிஃபார்முக்கு பயப்படுவாங்க. அப்போ அவரை போகும்போது அவரை போட்டு அடிக்கிறதுலாம் நடக்குது. ஓகே, பல இடங்களில் அந்த தாக்குதல் எல்லாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சா இந்த இதனால் பண்ணுற அட்டகாசங்கள் இது எல்லாமே, நீங்கள் சாதாரணமாக ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் கம்முன்னு அடங்கி தான் போவான். நம்ம என்ன பண்ணுவோம், வேலையை பார்ப்போம், இது பண்ணுவோம். இந்த சமூக விரோதிகள், இந்த மதுவுக்கு அடிமையானவங்க, போதைக்கு அடிமையானவங்க, அவன் வாழ்க்கையே தடம் மாறிட்டுருக்கும். இதை சம்பாதிக்கிறதுக்கு திருட்டுத்தனம் பண்ணியிருப்பான், ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வழக்கு நடத்தணும், எவனோ வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான், இந்த மாதிரி அடித்து பிடிச்சி தின்னணும், இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சேர்ந்து கூட போதையும் சேர்ந்தோன்னா, கூட்டாளிகள்லாம் சேர்ந்தோன்னா இஷ்டத்துக்கு நடக்கிறது. இதில் அதிகம் பாதிக்கப்படுற யாருன்னா பெண்கள் தனியாக போக முடியாத நிலைமைகள்லாம் இருக்குதுன்றது தான் இது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ரோந்து அதிகப்படுத்துறது. இப்போ ரோந்து அதிகமாக இருந்திருந்தால் இவனுங்க எடுத்துகிட்டு போகும்போதே மாட்டியிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ ஒரு பாடினா ரைட்டு, ஓகே, 1க்கு 3 பாடி, அது வெவ்வேறு இடங்கள். அப்போது இந்த மாதிரி நடக்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு ரோந்து மற்ற விஷயங்கள். அதனால்
இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதிகப்படியான தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் இந்த 5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றத என்சிஆர்பி ரிப்போர்ட்டு கொடுத்துட்டே இருக்குது. இந்த ஆண்டுக்கான ரிப்போர்ட் வரல. ஆனால் தினசரி கொலைகள், தற்கொலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. எதை கேட்டாலும் அங்கே பாருங்கள், மணிப்பூரை பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், நம்மளுக்கு கதை சொல்கிறது தான் நடக்குது. ரொம்ப நீங்கள் கேளுங்க. இந்த இப்போவே என்ன சொன்னார், எடப்பாடி ஆட்சியில் நடந்தது அதுன்றாரு. இன்னொன்று கனிமொழி அவங்க நேற்று பேசியிருக்காங்க. தமிழகத்தில் தான் அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, குஜராத்தில் 6 மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்கிறது. தமிழகத்தில் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் ஏன் வந்தது, எப்படி வந்தது, யார் ஆட்சியில் வந்ததுன்னு அது சொல்லுவாங்களா? ஸ்டிக்கர் ஒட்டினது மட்டும் சொல்லுவாங்க. 11 மருத்துவக் கல்லூரிகள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது சொல்லுவாங்க. எய்ம்ஸ் வரலன்னு சொல்லுவாங்க. எய்ம்ஸுக்காக நீங்கள் பார்லிமெண்ட்டில் என்ன போராடினீங்க, பேசுனீங்க, ஸ்தம்பிக்க வச்சிங்கன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. அங்கே போயிட்டு இல்லாத ஒரு விஷயம் அந்த எஸ்ஐஆர், அதை எடுத்துக்கிட்டு போராட்டம் நடத்திட்டு வெளியில் போயிட்டு சம்சா சாப்பிட்டுட்டு வர்றது. இதுதான் மேகதாட்டில் அணை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பார்லிமெண்ட் ஏதாவது பேசி சண்டை போட்டிங்களா, ஸ்தம்பிக்க வச்சிங்களான்னா அது கிடையாது. இந்த மாதிரி தான் இவர்களுடைய அரசியல். இப்போ குஜராத்தை பாரு, 6 மெடிக்கல் காலேஜ் தான்றாங்க. இப்போ நாங்கள் கேட்குறோம், குஜராத்தை பாருங்கள், அங்கே மதுவிலக்கு அமலில் இருக்குது, இங்கே பண்ணுவீங்களா? குஜராத்தை பாருங்கள், அங்கே பால் உற்பத்தி பொருட்கள் பிரதான தொழிலாக இருக்குது. 1,00,000 கோடி ரூபா வரைக்கும் அதில் அவங்க எடுக்கிறாங்க. இங்கே எப்படி இருக்குது? மதுவுக்கு மாற்றாக பால் பொருட்களை நீங்கள் ஊக்கப்படுத்துனீங்கன்னா அதில் பெரிய வருமானத்தை ஈட்டலாம். பண்ணுறீங்களா? குஜராத்தை பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். அதனால் இவர்களுடைய இதை சமாளிக்கிறதுக்கு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தட்டி கழிக்கிறவங்க தான் நடக்குது. கட்டாயமா சார். இப்போ கூட்டணி கட்சிகளும் முடிவெடுப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வரும் வாரங்களில் இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்கள் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.